வணக்கம். இது பன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஒரு சூறாவளி அபாயம். வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. காலநிலை தொடர்பில் மீண்டும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பயங்கரவாதத்திலிருந்து அரசாங்கத்தை பாதுகாக்கும் சட்டமூலம். முன்னாள் நீதியமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. நாமலின் இல்லத்தில் இன்று நடந்த விசேட பிரார்த்தனை. கண்டியில் வெடிகுண்டு அச்சுறுத்தல். விசேட அதிரடிப்படையினரால் சோதனை. அடுத்த வாரம் முதல் தொடர் வேலை நிறுத்தம். பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் எச்சரிக்கை. வவுனியாவில் வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞன், 3 கைது. இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை அரசு வெளிப்படுத்த வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். ஊடக அடக்குமுறைக்கு போலீசார் முயற்சி. கலாநிதி ரங்க கலன்சூரிய குற்றச்சாட்டு. ரணிலும் சஜித்தும் இணைய வேண்டும். ரவி கருணாநாயக்க வலியுறுத்தல். கடிதம் எழுதி வைத்துவிட்டு நடுவீதியில் தீக்குளித்து பரபரப்பை ஏற்படுத்திய நபர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 3 வர்த்தகர்கள் அதிரடியாக கைது. லஞ்ச ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர். கொலை மிரட்டல்களால் காவல்துறைக்கு விரைந்த அர்ச்சுனா எம்பி. இந்தியாவில் குஜராத்தில் நிலநடுக்கம். விண்வெளியில் அணு மின் நிலையம். அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள். இனி விரிவான செய்தி.